ஹாய், திஸ் இஸ் அட்வொகேட் ஆதித்யன் ஃப்ரம் கேசிஎல்ஏ. இன்னைக்கு நாம தமிழ்நாடு சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ஸ்ல ப்ரிலிமினரி எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி படிக்கணும், எப்படி ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பேச போறோம் நாம. ஸோ ஐ வில் ஃபர்ஸ்ட் ஷேர் மை ஸ்க்ரீன். டிஎன் சிவில் ஜட்ஜ், இதில் நம்ம இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம் பத்தி பார்க்க போறோம். ஸோ எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், ப்ரிலிமினரி எக்ஸாம்க்கு எல்லாமே படிக்கணுமா, எல்லாம் ரொம்ப படிச்சா மட்டும் தான் கிளியர் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும். ஆனா சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்க்கே அந்த மாதிரி இல்லை. எல்லாம் படிச்சு நல்லா நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்துல ப்ராக்டிஸ் பண்ற, ரொம்ப வருஷம் ப்ராக்டிஸ் பண்ற அட்வொகேட்ஸ் மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். ஆனா நம்ம எக்ஸாம்ஸ்ல பார்த்தோம்னா அப்படி ரொம்ப வருஷமா ப்ராக்டிஸ் பண்ற அட்வொகேட்ஸை விட நிறைய பேர் ஃப்ரெஷர்ஸ் கிளியர் பண்றாங்க. இல்ல ஒரு வருஷம் 2 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க அட்வொகேட்ஸ் கிளியர் பண்றாங்க. அதுக்கு மெயின் காரணம் என்னன்னா, இதுக்கு ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம். ரொம்ப படிக்கணும் அப்படிங்கிறத விட எப்படி நம்ம அப்ரோச் பண்றோம், நம்ம ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி இருக்கு, அதை வச்சு தான் நம்மளால எக்ஸாம் கிளியரே பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு அது எப்படி இல்லை, என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம எடுத்து பண்ணலாம், எப்படி படிச்சோம்னா ஈஸியா எக்ஸாம் கிளியர் பண்ணலாம், ப்ரிலிமினரி எக்ஸாம்ல எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நான் இன்னைக்கு பேசலாம் நாம. ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்கீம் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாம். ப்ரிலிமினரி எக்ஸாம் எந்த மாதிரி சிவில் ஜட்ஜ் எக்ஸாம்ல கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் மொத்தமா 100 மார்க்ஸ் இருக்கு. மொத்தமா 3 மணி நேரம், 3 ஹார்ஸ். ஸோ 3 மணி நேரத்துல நாம 100 கேள்வி தான் அட்டன் பண்ணணும். ஜென்ரலா நம்ம எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நினைச்சோம்னா ஈஸியா ஒரு 100 கேள்விங்கிறத நம்ம நார்மலா ஒரு ஒரு 2 மணி நேரத்துல கிளியர் பண்ணிடலாம், எக்ஸாம் எழுதி முடிச்சிடலாம். ஆனா ஏன் 3 மணி நேரம் கேட்கறாங்கன்னா, கொஸ்டின்ஸ்லாம் அவ்வளோ ட்விஸ்ட் இருக்கும். அதெல்லாம் நம்ம யோசிச்சு எல்லாம் கிளியர் பண்ணுங்கிறதுனால தான் 3 மணி நேரம் எக்ஸாம் வச்சிருக்காங்க. பார்த்தோம்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க். அதே மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, -மார்க்ஸ். அது என்னன்னா, பழைய 2018 2019 எக்ஸாம்ஸ்ல 0.5 மார்க்ஸ் தான் இருந்துச்சு. ஆனா 2024 எக்ஸாம்ல 0.1 மார்க் தான் நெகட்டிவ் மார்க்கிங்கா இருக்கு. ஏன் இது குறைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த 2018 and 19 எக்ஸாம்ஸ்ல ஜென்ரலா 1:10 ரேஷியோல தான் எக்ஸாமுக்கு எடுப்பாங்க ப்ரிலிமினரி கிளியர் பண்றவங்கள. எக்ஸாம்பிள் 200 போஸ்ட் இருந்துச்சுன்னா 2000 பேரை ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்கு 1:3 ரேஷியோல எடுப்பாங்க. ஸோ 200 போஸ்ட்டுக்கு 600 பேரை மெயின்ஸ் கிளியர் பண்ண வைப்பாங்க. அண்ட் அதுல இருந்து இன்டர்வியூல 200 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. ஆனா 0.5 மார்க் இருந்த டைம்ல நமக்கு அந்த 1:10 ரேஷியோல கூட யாருனாலையும் கிளியர் பண்ண முடியல. ஏன் கிளியர் பண்ண முடியலன்னு பார்த்தோம்னா, நம்ம மார்க் மட்டும் எடுத்தா பத்தாது, கூட நமக்கு மினிமம் பாஸ் மார்க் இருக்கு. எப்படின்னு சொன்னோம்னா 2023 எக்ஸாம்ல எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இந்த 100 மார்க்ஸ்க்கு 30 மார்க் எடுத்தா தான் மினிமம் பாஸ் மார்க். ஸோ அவங்க வெறும் டாப் 1000 ரேங்க்ல வந்திருந்தா கூட மினிமம் 30 மார்க் எடுத்துருக்கணும். அப்பதான் அவங்க மினிமம் எலிஜிபிள் டு கோ டு த மெயின்ஸ் எக்ஸாம். அதே மாதிரி பிசி, எம்பிசி இது எல்லாருக்குமே 35% அண்ட் அதர்ஸ்க்கு 40%. ஸோ டாப் மார்க்ல வரும், கட் ஆஃப்ல வருமா இல்லையாங்கிறத விட ஃபர்ஸ்ட் மினிமம் எலிஜிபிள் மார்க் எடுக்கணும். ஸோ 2018 and 19 எக்ஸாம்ஸ்ல மினிமம் எலிஜிபிள் மார்க் கூட நிறைய பேர்லாம் எடுக்க முடியல. லைக் 1:10 ரேஷியோல மினிமம் எலிஜிபிள் மார்க் எடுக்கல. அதனால தான் அந்த 0.5%-ஆ இருந்த நெகட்டிவ் மார்க்கிங்க 0.1 மார்க்கா மாத்திட்டாங்க. ஸோ 10 கொஸ்டின் தப்பா எழுதணும்னா 1 மார்க் கம்மியாகும். 4 கொஸ்டின் எழுதுறோம், 2 கொஸ்டின் கரெக்டா வருது, 2 கொஸ்டின் தப்பா வருது. அப்படிங்கிற பட்சத்துல 2018ல 2 மார்க்
அண்ட் மைனஸ் 2 கொஸ்டின் தப்பா போயிருக்கல, அதுக்கு -1 மார்க். ஸோ டோட்டலா ஈக்குவல் டு 1 மார்க் தான் நமக்கு கிடைக்கும். ஆனா இதே இப்போ 2023 எக்ஸாம்ஸ்ல 2023 எக்ஸாம்ஸ்ல இதே 4 கொஸ்டின்ல 2 மார்க் இது பண்ணோம்னா 2 கொஸ்டின் கரெக்டா எழுதணும்னா 2 மார்க் கிடைக்கும். 2 கொஸ்டின் தப்பா எழுதணும்னா -0.2. ஸோ ஈக்குவல் டு 1.8 மார்க் நமக்கு கிடைக்கும். இதனால தான் நம்ம 2023 எக்ஸாம்ல நிறைய பேர் ஃபிலிம்ஸ் ஈஸியாக கிளியர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் மெயின்ஸ் கோச் எல்லாமே எல்லாமே அப்படிதான் நடந்துச்சு நமக்கு. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவ் மார்க்கிங் எல்லாமே இருக்கனால தான் நமக்கு ஸ்ட்ராட்டஜி வேணும். ஸோ எல்லாம் தெரிஞ்சிருந்து நம்ம கரெக்டாகவே எழுதியிருப்போம். 100 கேள்வியில் 60 கேள்வி கரெக்டாக எழுதியிருப்போம். மீதி 40 கேள்வி அட்டம் 40 தப்பாக எழுதியிருந்தோம்னா 2018 இருந்துச்சுன்னா 60 மார்க் -20 மார்க். ஸோ 40 மார்க் தான் நமக்கு கிடைச்சிருக்கும். அது ரொம்ப பார் மார்க்கும் ரொம்ப கம்மியாக போயிருக்கும். இது மாதிரி இருந்தால் தான் நிறைய பேர் கிளியர் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இந்த எக்ஸாமில் 0.1 மார்க்காக கொண்டு வந்திருக்காங்க நெகட்டிவ் மார்க்கிங். நமக்கு அடுத்த 24 எக்ஸாமில் எந்த மாதிரி வரும் நமக்கு இப்போதைக்கு சொல்ல முடியாது. அது நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும்தான் தெரியும். ஸோ மெயினாக ப்ரிலிமினரி எக்ஸாம்ங்கிறது இது இப்படி தான். 100 மார்க் 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க் அண்ட் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும் அண்ட் 3 ஹார்ஸ். இதுதான் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷனோட பேசிஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன சப்ஜெக்ட் சிலபஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, சிலபஸை 3ஆ பிரிக்கலாம். பார்ட் ஏ, பார்ட் பி அண்ட் பார்ட் சி. 2024 நம்ம நோட்டிஃபிகேஷன் படி எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பார்ட் ஏல ஃபுல்லாக சிவில் ஆக்ட்ஸ் மெயினாக இருந்துச்சு. எதுனா சிபிசி சிபிசி, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட், அதுக்கப்புறம் கான்ட்ராக்ட், ஸ்பெசிபிக் லீஃப் ஆக்ட், கான்ட்ராக்ட், ஸ்பெசிபிக் லீஃப் ஆக்ட், கான்ஸ்டி அண்ட் அப்புறம் வந்து ரெண்ட் ஆக்ட். இதே பார்ட் பில ஃபுல்லாக கிரிமினல் ஆக்டாக இருந்துச்சு. சிஆர்பிசி, ஐபிசி, எவிடன்ஸ், கிரிமினல் லா அமெண்ட்மெண்ட் அண்ட் கிரிமினல் மைனர் ஆக்ட். பார்ட் சி பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள், ஜிகே அண்ட் ரீசனிங். ஜிகே வந்து பார்த்தோம்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் அண்ட் ரீசனிங் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். இதில் ஆக்சுவலாக நீங்கள் ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். எக்ஸாம்பிள் கொஸ்டின் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா, ஏ வந்து இங்கே நின்றுருக்காரு. ஏக்கு ரைட் சைடில் 10 கிலோமீட்டர்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக போகிறாரு லைக். அண்ட் ரைட் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு அங்கேருந்து ரைட் திரும்பி கீழே ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் போகிறாரு. ஸோ நார்த்ல இருந்த ஏ இப்போ எந்த டைரக்ஷன் பார்த்துருப்பாரு அப்படின்னு கேட்பாங்க. இப்போ பார்த்தோம்னா ஏ இங்கேருந்து நார்த்ல பார்த்துட்டு இருக்காரு. ரைட் சைடில் 10 கிலோமீட்டர்ஸ் போனார்னா டுவர்ட்ஸ் ஈஸ்ட் போவார். இங்கேருந்து திருப்பி ரைட் திரும்பி அங்கே ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் போனார்னா இப்போ சவுத் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ நார்த்ல பார்த்துட்டு இருந்தவர் ரைட் சைடில் போயிட்டு திருப்பி ரைட் சைடு திரும்பினால சவுத் பார்த்துட்டு இருப்பாரு. ஸோ ஏ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து கடைசியில் எண்ட் ஆகும்போது எந்த டைரக்ஷன் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு கேட்பாங்க. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஸோ சவுத்துன்னு போட்டுடலாம். அது மாதிரி தான் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அண்ட் ஆல்சோ இதோட உங்களுக்கு வந்து எக்ஸாஸ்டிவ் இல்லை. இட்ஸ் நாட் எக்ஸாஸ்டிவ். ஏன்னா இதுல வந்து இன்னும் நிறைய ஆக்ட்ஸ் கேட்கலாம். மைனர் ஆக்ட்ஸ் வந்து இதுல சொல்லியிருக்க ஆக்ட் மட்டும்தான் இல்லை, இது இல்லாம மற்ற ஆக்டும் கேட்கலாம் அப்படிங்கறத தான் நமக்கு நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் லாஸ்ட் எக்ஸாம்ல பார்த்தோம்னா போக்சோ அண்ட் ஐடி ஆக்ட் எல்லாமே கேட்டிருந்தாங்க. அதனால நமக்கு இதுல மட்டும்தான் போகும் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. ஸோ சிலபஸ் இப்படி இருக்குங்கிற பட்சத்துல நாம எப்படி படிக்கணும்?
எந்த மாதிரி படிக்கணும், இங்க தான் நம்ம படிக்கிற ஸ்ட்ராட்டஜி கொண்டு வரணும். எப்படி படிச்சு எக்ஸாம் கிளியர் பண்ணலாம்? சிபிசி முக்கியம்தான், சிஆர்பிசி முக்கியம்தான், எவிடன்ஸ் முக்கியம்தான், டிபி முக்கியம்தான், கான்ஸ்டி முக்கியம்தான். இதெல்லாம் சிபி, சிஆர்பிசி, எவிடன்ஸ், கான்ஸ்டி, இது எல்லாமே மெயின்ஸ்க்கும் இருக்கு. டிபி, கான்ட்ராக்ட் ஆக்ட், இந்த சப்ஜெக்ட்ஸும் இருக்கு. ஸோ எதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும், எதை படிச்சா கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு டேபிள் காலம் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 2018, 2019, 2023 கான்ட்ராக்டாக எடுத்துக்கலாம். கான்ட்ராக்டே எடுத்துக்கலாம். கான்ட்ராக்ட் ஆக்ட்ல மொத்தமா 1 to 75 செக்ஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம 1 to 75 செக்ஷன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம 124 to 230 செக்ஷன்ஸ் வரைக்கும் இருக்கு. ஸோ டோட்டலா 190 190 செக்ஷன்ஸ் நம்ம படிக்கணும். 190 செக்ஷன் படிச்சாதான் நம்ம கான்ட்ராக்ட் ஆக்ட் கம்ப்ளீட் பண்ண முடியும். அப்படி கான்ட்ராக்ட் ஆக்ட் கம்ப்ளீட் பண்ணதுல 2018ல நமக்கு 9 கேள்வி கேட்டிருந்தாங்க. 2019ல 15 கேள்வி, 2023ல 8 கொஸ்டின்ஸ். இதுல மேஜர் போர்ஷன் நமக்கு செக்ஷன்ஸ் 1 to 30 கேட்டிருப்பாங்க. ஸோ நம்ம கான்ட்ராக்ட் ஃபுல்லா படிச்சோம்னா ஒரு எக்ஸாம்ல கண்டிப்பா 10 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த 10 கொஸ்டின் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம கான்ட்ராக்ட் படிக்கணும். எல்லாத்தையும் படிக்கிறத விட இந்த கான்ட்ராக்ட் செக்ரிகேட் பண்ணி கண்டிப்பா ஃபுல்லெல்லாம் தரவு பண்ணோம்னா 10 கொஸ்டின் கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். இது இல்லாம நெக்ஸ்ட் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் பார்க்கலாம். இதுல 190 செக்ஷன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல படிச்சோம். ஆனா ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட்ல மொத்தமாவே 42 செக்ஷன்ஸ் தான், வெறும் 42 செக்ஷன்ஸ். 2018ல 3 கேள்வி கேட்டாங்க, 2019ல 2 கேள்வி, ஆனா 2023ல 9 கேள்வி கேட்டாங்க. ஸோ இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, 190 செக்ஷனை படிச்சு 8 கேள்வி எழுதுறதா இல்ல 42 செக்ஷனை படிச்சு 9 கேள்வி எழுதுறதா? ஸோ இப்படி நம்ம என்ன ஆக்ட படிக்கணும், எது கம்மியா இருக்குங்கிறத போர்ஷனை குறைச்சு நம்ம படிக்கணும். இன்னொரு எக்ஸாம்பிள் ரெண்ட் ஆக்ட் எடுத்துக்கலாம். ரெண்ட் ஆக்ட்ல 2018ல 2 கேள்வி கேட்டாங்க, 19ல 1 கேள்வி கேட்டாங்க, 2023ல 5 கேள்வி கேட்டாங்க. ஸோ ரெண்ட் ரெண்ட் ஆக்ட் பிளஸ் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா இது மட்டுமே வந்து நமக்கு 14 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. ஸோ வெறும் 100 செக்ஷன்ஸ்க்கும் உள்ளார நம்ம படிச்சு 14 கேள்வி எழுத முடியுது. அப்படிங்கிற பட்சத்துல ஒவ்வொரு செக்ஷன்ல ஒரு கேள்வி தான் வரும். கன்சிடர் பண்ணி பாருங்க, 100 செக்ஷன்ல 14 கேள்வினா 10 செக்ஷன் படிச்ச ஒரு கேள்வி வருது. இந்த மாதிரி நம்ம செக்ரிகேட் பண்ணி எதை படிக்கணும், எப்படி படிக்கணும், எதை படிக்க கூடாது அப்படிங்கிறத பிரிச்சு நம்ம படிக்கணும். அதான் நமக்கு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம்ல சக்சஸ் தரதுக்கான மெயின் கன்டென்ஷனே அதனால தான். ப்ரிலிமினரி எக்ஸாம்ல இந்த மாதிரி நம்ம பிரிச்சு பிரிச்சு படிக்கிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். அப்படி நம்ம பிரிச்சு படிச்சா மட்டும்தான், செக்ரிகேட் பண்ணி படிச்சா மட்டும்தான் நம்ம கிளியர் பண்ண முடியும் எக்ஸாமை. இப்படி செக்ரிகேட் பண்ணி படிக்காதனால தான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ற அட்வொகேட், நல்ல நாலேஜ் இருக்க அட்வொகேட்ஸ் கூட கிளியர் பண்ண முடியாம போறதுதான் மெயின் காரணம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செக்ரிகேட் பண்ணி படிக்கணும். அடுத்தது செக்ரிகேட் பண்ணி படிச்சா மட்டும் பத்தாம நமக்கு இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. ஏன் மேக்ஸ்னா கால்குலேஷன்ல கொடுக்க போறது இல்ல, பட் நம்ம ப்ராபபிலிட்டி பார்க்கணும். எல்லாருமே 11th 12th ப்ராபபிலிட்டி பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. ப்ராபபிலிட்டி ஏன் நம்ம இங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்றோம்னா, நமக்கு எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான். ஒரு கேள்வி கேட்பாங்க, 1 கொஸ்டின்ஸ் 4 சாய்ஸஸ், 4 சாய்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு தெரிஞ்ச கொஸ்டின் வருதா தெரியாத கொஸ்டின் வருதாங்கிறது அடுத்த பார்ட். இதுல 4 கொஸ்டின் வரும்போது 4 ஆப்ஷன் ஏபிசிடின்னு இருக்கு.
முன்னாடிலாம் நெகட்டிவ் மார்க்கிங் 0.5 இருந்துச்சு, இப்போ 0.1 இருக்கு நெகட்டிவ் மார்க்கிங். இப்போ 4 கொஸ்டின் தெரியாத போது நம்ம கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு ஆன்சர் போடுறோம், ஏன்ட்டு 4 கொஸ்டின் ஆன்சர் போடுறோம்னு வச்சுக்கோங்க. ப்ராபபிலிட்டி பார்த்தோம்னா இப்போ எப்படி, 4 கொஸ்டின் 4 ஆப்ஷன் தான் இருக்கு. ஸோ 4 ஆப்ஷனும் ஏன் சூஸ் பண்ணோம்னா ஏதோ ஒரு ஆப்ஷன் கரெக்டா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு, அதான் ப்ராபபிலிட்டி. ஸோ முன்னாடி இருக்கும்போது 0.5 கொஸ்டின் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும்போது 4 தடவை ஏன் சூஸ் பண்ணோம்னா 3 தப்பா வரும், 1 கரெக்டா வரும், அதான் ப்ராபபிலிட்டி. ஸோ நெகட்டிவ் மார்க் 0.5 இருக்கும்போது 3 கொஸ்டின் தப்பா போச்சுன்னா 1.5 மார்க் மைனஸ் ஆகும். இது ஒரு கொஸ்டின் கரெக்டா போச்சுன்னா 1 மார்க் வரும். ஸோ டோட்டலா -0.5 மார்க் உங்களுக்கு அக்ரிகேட்டடா நிற்கும். ஸோ இப்படி அக்ரிகேட்டடா -5.5 மார்க் இருக்கும்போது நீங்க ஃப்ளூக்ல அட்டன் பண்ணவே கூடாது, ரொம்ப கேர்ஃபுல் அட்டன் பண்ணி ஆகணும். ஆனா இப்போ இருக்க எக்ஸாம்ல உங்களுக்கு 0.1 மார்க் தான் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல 4 கொஸ்டினுமே ஏன் எழுதுறீங்க. ஸோ 1 கரெக்டா வரும், 3 தப்பா வரும். கரெக்டா வந்துச்சுன்னா 1 மார்க் வரும், தப்பா வந்துச்சுன்னா உங்களுக்கு -0.3 மார்க். ஸோ 0.7 மார்க் உங்களுக்கு வந்து நீங்க ஃப்ளூக்ல எதுனா கூட உங்களுக்கு 0.7 மார்க் வரது தான் மேத்தமெட்டிக்கலா ப்ராபபிலிட்டி. ஸோ நெகட்டிவ் மார்க்கிங்கை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர் பண்ணணும். இப்படி ஸ்ட்ராட்டஜி ப்ரிப்பேர் பண்ணா மட்டும்தான் நம்மளால எக்ஸாம் கரெக்டாக கிளியர் பண்ண முடியும். எந்தெந்த கொஸ்டினை எழுதலாம், எது கொஸ்டின் விடணும், ஏன்னா எழுதுறதுக்கு தெரிஞ்ச கொஸ்டினை விட எதெல்லாம் எழுதக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணலாம் எக்ஸாம்ஸை. அடுத்து பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டஜி மேத்தமெட்டிக்கல் ப்ராபபிலிட்டி இருக்கும்போது இதுல இன்னொன்னு நம்ம பார்த்தாகணும். என்னதுன்னா மெத்தட்ஸ். எந்த மெத்தட்ல ஆன்சர்ஸ்க்கு அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறது. ஏன்னா நமக்கு எக்ஸாம்ல ஆன்சர் எழுதும் போது நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்தெந்த ஆன்சர் வராதுன்னு தெரிஞ்சா கூட போதும் நம்ம ஆன்சரை கிளியர் பண்ணலாம். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் மெத்தட் பேரு எலிமினேஷன் மெத்தட். எலிமினேஷன் மெத்தட் தான் ஃபர்ஸ்ட் மெத்தட். எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், ஒரு கொஸ்டின் இருக்கு. என்ன கொஸ்டின்னா, which provision of CPC deals with death of the plaintiff. இப்படி ஒரு கொஸ்டின் வருது, உங்களுக்கு 4 ஆப்ஷன் தரேன். ஆப்ஷன் ஏ, ஆர்டர் 7 ரூல் 1. ஆப்ஷன் பி, செக்ஷன் 11. ஆப்ஷன் சி, ஆர்டர் 22 ரூல் 3. ஆப்ஷன் டி, ஆர்டர் 39 ரூல் 1. ஸோ இப்படி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கு, எக்ஸாம்ல வருது. விச் ப்ரொவிஷன் ஆஃப் சிபிசி டீல்ஸ் வித் டெத் ஆஃப் த பிளேன்டிஃப்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வருது. ஸோ இந்த கேள்வியில நம்ம டெத் ஆஃப் த பிளேன்டிஃப் எந்த ப்ரொவிஷன் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த கொஸ்டின்ல பார்த்தோம்னா ஆர்டர் 7 ரூல் 1 வந்து எல்லாருமே தெரியும், பிளெயின்ட்டை பத்தி பேசுது. ஸோ டெத் ஆஃப் த பிளேன்டிஃப் இதுல வரல, ஆப்ஷன் ஏ இல்ல. செக்ஷன் 7 ரெஸ் ஜுடிகேட்டா, ஸோ செக்ஷன் 11ம் இல்ல. ஆர்டர் 22 ரூல் 3 எனக்கு தெரியல, என்னன்னு தெரியல. ஆர்டர் 39 ரூல் 1, ஆர்டர் 39 வந்து இன்ஜங்ஷனை பத்தி பேசுது, இது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த 3 ஆப்ஷன் இல்லைங்கிற பட்சத்துல ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஸோ இந்த எலிமினேஷன் மெத்தடை நம்ம நல்லா கத்துக்கணும். எலிமினேஷன் மெத்தடுங்கும் போது இந்த 3 ஆப்ஷன் தப்பா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு ஆப்ஷன் தெரியாம இருக்கு, ஒரு ஆப்ஷன் வந்து இந்த ஆப்ஷன் இல்லைன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். அப்படி இருந்தாலும் அதை கேன்சல் பண்ணிட்டு மீதி 3 ஆப்ஷன்ஸ்ல எது எது வருங்கிற ப்ராபபிலிட்டியை நம்ம பார்க்கணும். அப்படி ஒவ்வொரு ஆன்சரை பிரிச்சு இந்த மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி ஆன்சர் தப்பா இல்லாம இருக்கலாம் அப்படிங்கறத தெரிஞ்சு நம்ம போட்டாகணும். இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணும்போது நம்ம சக்சஸ் ரேஷியோ இன்னும் அதிகமாகும் ஒவ்வொரு கொஸ்டினுக்குமே. இன்னொரு மெத்தட் பார்த்தோம்னா மேட்சிங் மெத்தட்.
மேட்சிங் மெத்தட் இப்போ வந்து ஆக்சுவலா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துட்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துட்டு ஏ ஒன்லி ஆர் பி ஒன்லி ஆர் ஆல் தி அபோவ் அப்படிங்கிற கேள்விகள் உங்களுக்கு வரும். இதுல உங்களுக்கு ஒரு சின்ன ஈஸியான எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன் நான். வாட் ஆர் இன்க்ளூடட் இன் கிரீவியஸ் ஹர்ட். இதுக்கு வந்து ஆக்சுவலா என்ன செக்ஷன் வரும் கிரீவியஸ் ஹர்ட்னு பார்த்தோம்னா செக்ஷன் 320 ஐபிசி. ஐபிசியில் உங்களுக்கு கிரீவியஸ் ஹர்ட்டோட டெஃபினேஷன் இருக்கும். அந்த டெஃபினேஷன்ல தான் உங்களுக்கு கேட்குற இந்த கொஸ்டின் கேட்குது. இதுல ஆப்ஷன் இதுல எது எதெல்லாம் கிரீவியஸ் ஹர்ட்ல வரும் இதெல்லாம் வராதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ privation of joint. Option B privation of eyesight. Option C breaking of tooth. Option D only A. Option E all the above. ஸோ இதுல கிரீவியஸ் ஹர்ட்ல இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். பிரைவேஷன் ஆஃப் ஜாயிண்ட் மட்டுமா, இல்ல பெர்மனன்ட் பிரைவேஷன் ஆஃப் ஐசைட்டா, இல்ல பிரேக்கிங் ஆஃப் டூத்தா, இல்ல ஒன்லி ஏவா, இல்ல ஆல் தி அபோவா? எனக்கு இதுல என்ன ஆன்சர் தெரியும்னா பிரைவேஷன் ஆஃப் ஜாயிண்ட் பண்ணா கண்டிப்பா கிரீவியஸ் ஹர்ட். அதே மாதிரி ஐசைட்டை இது பண்ணாலும் இட் அமௌண்ட்ஸ் டு கிரீவியஸ் ஹர்ட். ஆனா எனக்கு டூத் பல்ல உடைச்சோம்னா கிரீவியஸ் ஹர்ட்டா இல்லைங்கிறது எனக்கு தெரியல. அப்படின்னு இருக்கும்போது அடுத்த ரெண்டு ஆப்ஷன் நம்ம பார்க்கணும். எனக்கு இது ரெண்டுத்துல எதுவும் தெரியலையே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆப்ஷன் டி பார்த்தோம்னா ஒன்லி ஏன்ட்டு இருக்கு. ஸோ பிரைவேஷன் ஆஃப் ஜாயிண்ட் மட்டும்தான் அப்படிங்கிறது இருக்கு. எனக்கு அது இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா பிரைவேஷன் ஆஃப் ஐசைட்டும் இருக்கலாம், இல்ல பிரைவேஷன் ஆஃப் ஐசைட்டும் கிரீவியஸ் ஹர்ட் தான். ஸோ ஒன்லிங்கிற ஆப்ஷன் தப்பு. நெக்ஸ்ட் ஆல் தி அபோங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ பிரைவேஷன் ஆஃப் ஜாயிண்ட்டும் வரும், பிரைவேஷன் ஆஃப் ஐசைட் ரெண்டுமே இன்க்ளூட் ஆகிற ஒரே ஆப்ஷன் ஆல் தி அபோவ். ஸோ பிரேக்கிங் ஆஃப் டூத் வந்து கிரீவியஸ் ஹர்ட்டா இல்லையாங்க எனக்கு தெரியாம கூட ஏன்னா கண்ணை மூடிட்டு ஆல் தி போதும் கரெக்டான ஆன்சருங்கிறதுனால டிக் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம மெத்தட் யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி இந்த மாதிரி டிஃப்ரெண்டா எலிமினேஷன் மெத்தட், மேட்சிங் மெத்தட் இதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா நம்மளால ஈஸி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்ரோச் பண்ணும்போது நம்ம மெயினாக பார்த்தோம்னா ஒன்று ப்ராபபிலிட்டி பார்த்துக்கணும், எவ்வளோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு, நமக்கு எந்த ஆப்ஷன்ல தெரியாதுங்கிற எலிமினேஷன் மெத்தடோட எலிமினேஷன் மெத்தட் படி எதெல்லாம் நம்ம ஆன்சர் இல்லை அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் கேன்சல் பண்ணி இதெல்லாம் ரைட் ஆன்சரா இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராபபிலிட்டி படி நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். அப்படி சூஸ் பண்ணோம்னா நம்ம சக்சஸ் ரேட் அதிகமாகும். இன்னொன்று மேட்சிங் மெத்தட் படியும் எந்த ஆன்சர் நமக்கு தெரியலனா கூட நம்ம பயப்படக்கூடாது. பயப்படாம இது இல்லை, ஸோ நம்ம இன்க்ளூட் இந்த நமக்கு தெரிஞ்ச ஆன்சர்ல இன்க்ளூட் ஆகுறது இப்படிதான் வரும் அப்படின்னு நம்ம ஃபிகர் அவுட் பண்ணி நம்ம ஆன்சர் இது பண்ணணும். அதே மாதிரி படிக்கும் போதும் எந்தெந்த சப்ஜெக்ட் படிக்கணும், எது இதுல இருந்து அதிகமாக கேள்வி கேட்குறாங்க, எது ஈஸியா இருக்கும், இந்த ஈஸியான சப்ஜெக்ட் படிச்சோம்னா எத்தனை மார்க் நம்ம எழுதலாம் அப்படிங்கிறத ஃபிகர் அவுட் பண்ணி நாம் படிச்சோம்னா எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் ஷுவரா கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். இதுக்கு நம்ம 2 மாசம் போதும். 2 மந்த்ஸ்ல 2-3 மந்த்ஸ்ல நம்ம வந்து நல்ல ஹார்ட் ஒர்க் ஃபார் 3 மந்த்ஸ் சக்சஸ் கண்டிப்பா. ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம்ல கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா 3 மாசம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ணலாம். இதுக்காக ப்ரிலிமினரி எக்ஸாமுக்காக நாங்கள் கேசிஎல்ஏல இருந்து ஒரு கோர்ஸ் தரோம். நாங்கள் 6 மந்த்ஸ் கோர்ஸ் நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம். 6 மந்த்ஸ் கோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜூன் டு நவம்பர். ஏன்னா 2024 நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஜூன்ல இருந்து நவம்பர் வரைக்கும் ஒரு 6 மந்த்ஸ் கோர்ஸ். 6 மந்த்ஸ் கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ். ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வருது. இந்த கோர்ஸ்ல உங்களுக்கு நாங்கள் ஃபுல்லாமே ப்ரிலிம்ஸ்க்கு எப்படி அப்ரோச் பண்ணணும், மெயின்ஸ் ரெண்டுமே எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெசிடென்ஷியல் கோச்சிங்ல நாங்கள் தரோம். இங்கே தங்கி உங்களுக்கு படிக்கிற மாதிரி. ஸோ வெறும்
ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போதைக்கு. ஸோ 50 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும். அப்பதான் இண்டிவிஜுவல் கேர் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இங்கேயே தங்கி இருந்து உங்களுக்கு ஃபுட்டோட சேர்த்து அகாமடேஷன், ஃபுட், கிளாஸஸ். கிளாஸஸ்ல யார் எடுப்பாங்கன்னு பார்த்தோம்னா ஃபுல்லா அட்வொகேட்ஸ், ப்ராக்டிசிங் அட்வொகேட்ஸ் இருப்பாங்க அண்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜஸ். இவங்க தான் உங்களுக்கு கிளாஸ் இருப்பாங்க. இந்த கோச்சிங் கிளாஸஸ்ல உங்களுக்கு நாங்கள் ஃபுல்லா ஆல் சப்ஜெக்ட்ஸ் கவர் பண்ணி எப்படி படிக்கணும், இந்த மெத்தட்ஸ் எல்லாம் எப்படி அப்ளை பண்ணணும், இது இல்லாம வேற என்ன மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கு, மற்ற சப்ஜெக்ட்ல பழைய முன்னாடில எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எந்த சப்ஜெக்டை அதிகமா அப்ரோச் பண்ணணும், எதுல நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும், அண்ட் ஆல்சோ உங்களுக்கு வந்து கூடவே மெயினா வீக்லி டெஸ்ட் இருக்கும். நம்ம சக்சஸ்க்கு மெயின் காரணம் டெஸ்ட் எழுதணும். நம்ம என்ன படிச்சுட்டு போய் எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணாலும் டெஸ்ட் எழுதி பார்க்கலனா கண்டிப்பா எக்ஸாம்ஸ்ல கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம் ஹால் போனா அந்த எக்ஸாம் ஹால் ஃபியர் வரும். ஃபியர் அண்ட் எக்ஸாம் ஹால் இருக்க அப்ரோச் உங்களுக்கு எப்படி எழுதணும், என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ டெஸ்ட்டுங்கிறது கண்டிப்பா ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நம்ம கோர்ஸ்ல ரெசிடென்ஷியலா கோச்சிங், அகாமடேஷன், ஃபுட், கோச்சிங் அண்ட் ஆல்சோ வீக்லி டெஸ்ட், வாரம் வாரம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். டெய்லி உங்களுக்கு கிளாஸஸ் அண்ட் வாரம் ஃபுல்லா எடுக்கிற கிளாஸஸ் வந்து அந்த வாரம் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் வித் எக்ஸாம் அட்மாஸ்பியர். எக்ஸாம் அட்மாஸ்பியர்ல எக்ஸாமுக்கு போய் எப்படி நீங்க எக்ஸாம் எழுத போறீங்களோ அதே மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் நடக்கும் இங்க. அண்ட் இது கோர்ஸ் ஃபீஸ் உங்களுக்கு ஜஸ்ட் ருபீஸ் 10,000 பெர் மந்த். 10,000 பெர் மந்த்ங்கிறது உங்களுக்கு பெர் டேக்கு ஜஸ்ட் ருபீஸ் 333. ஒரு நாளைக்கு 333 ரூபாய்க்கு உங்களுக்கு வித் அகாமடேஷன், ஃபுட், கோச்சிங் அண்ட் வீக்லி டெஸ்ட் பேட்சஸ் அண்ட் ஜிம் கூட உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்கு. இது எல்லாமே எங்கன்னா ஸ்ரீ சாய் ரங்கநாதன் இன்ஜினியரிங் காலேஜ், கோயம்புத்தூர்ல. ஸோ கோயம்புத்தூர்ல உங்களுக்கு வந்து இந்த 2024 எக்ஸாம்ஸ்க்காக KCLA 6 monthsக்கான அகாமடேஷன் பிளஸ் ரெசிடென்ஷியல் கோச்சிங். இந்த கோச்சிங்காக மெயினாக ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் யாரும் ஜாயின் பண்ணலாம். ஃபைனல் இயர் அண்ட் முடிச்சுட்டு போன ஃப்ரெஷ் லா கிராஜுவேட்ஸ் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணி ஈஸியாக பலன் அடைஞ்சுக்கலாம். உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறதுக்கு உங்கள் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். 8240765611. இந்த நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஆல்சோ 9597096612. இந்த 2 நம்பர் நீங்க காண்டாக்ட் பண்ணி தாராளமா நீங்க பேசலாம். எப்ப வேணாலும் பேசலாம். பேசினா உங்களுக்கு கோச்சிங் பத்தி உங்களுக்கு மெயின் ப்ராஸ்பெக்டஸ் எல்லாமே தருவோம். அண்ட் தந்து நீங்க ஏதாச்சும் நீங்க பாத்துக்கலாம். பார்த்து நீங்க டேரக்டா வந்து காலேஜ் ரெசிடென்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். ஃபுட் எல்லாமே நல்லா இருக்கும். அண்ட் மெயினா கோச்சிங்காக உங்களுக்கு ஸ்டடி சென்டர் அண்ட் ஸ்டடி ஹால் எல்லாமே இன்க்ளூடட். டெய்லி கிளாஸஸ் நடக்கும் அண்ட் ஈவினிங் ஸ்டடி இருக்கும் அண்ட் வீக்லி டெஸ்ட் இருக்கும், மார்னிங் ஸ்டடியும் இருக்கும். ஸோ 6 months நீங்க கோச்சிங் எடுத்துட்டு போகும்போது கண்டிப்பா இஃப் யூ டூ கிவ் யூ ஹார்ட் ஒர்க் யூ கேன் கிளியர்லி பி அன் ஜட்ஜ் வித் திஸ். இதுக்கு நீங்க இன்ஸ்டா ஐடி KCLA ஜுடிஷியரி ஃபாலோ பண்ணுங்க. இதுல உங்களுக்கு வந்து இன்னும் நிறைய குவிசஸ் அண்ட் நிறைய டாபிக்ஸை பத்தின டீடைல்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்லயும் இருக்கும், இந்த ஐடியிலையும் கொடுப்போம், இன்ஸ்டா ஐடியில. இதையும் ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் மெயின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும் அண்ட் அதர் சப்ஜெக்ட்ஸ்ல எப்படி அப்ரோச் பண்ணணும் அண்ட் ஒவ்வொரு சப்ஜெக்டா எல்லாமே ஃபியூச்சர் வீடியோஸ்ல வரும். தேங்க்யூ.